சிண்ட்ரெல்லா ஒரு காலத்தில் தொலைதூர அரசாட்சி ஒன்றில் சிண்ட்ரெல்லா என்ற பெயருடைய ஒரு இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகுந்த கனிவும் மென்மையும் கொண்ட அழகான குழந்தை. அவளுடைய புன்னகை ஒளி வீசியது. சிண்ட்ரெல்லாவின் இதயம் அன்பால் நிரம்பியிருந்தது. ஆனால் விதி அவளுக்கு கருணையுடன் இருக்கவில்லை. அவளின் தாய் இறந்துவிட்டதால் சுயநலமான அவள் சதைத்தாயுடன் அவள் தனியாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த சதைத்தாய்க்கு அவளுடைய சொந்தமாக 2 மகள்கள் இருந்தனர். சிண்ட்ரெல்லாவின் அழகும் நல்ல மனமும் காரணமாக அவளிடம் அவள் கடுமையான பொறாமை கொண்டிருந்தாள். சிண்ட்ரெல்லாவை அநியாயமாக நடத்தி வீட்டு வேலைகளையெல்லாம் அவளே செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாள். அவளை கிழிந்த உடைகளில் வைத்துக்கொண்டு தன் மகள்களை அழகான உடைகளில் ஆடம்பரமாக வாழ வைத்தாள். எவ்வளவு கொடுமைகளை சந்தித்தாலும் சிண்ட்ரெல்லா தன் நல்லுணர்வையும் மென்மையையும் ஒருபோதும் இழக்கவில்லை. சதைத்தாயின் கொடுமை தன்னை மாற்ற அனுமதிக்கவில்லை. அவள் அடிக்கடி தோட்டத்துக்குச் சென்று பறவைகளுடனும் விலங்குகளுடனும் பேசுவாள். அவைகளே அவளுடைய நெருங்கிய நண்பர்களாக மாறின. ஒரு நாள் அந்த அரசாட்சியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது. இளவரசர் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்தை பால் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டது. நாட்டில் உள்ள அனைத்து இளம்பெண்களும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டனர். சிண்ட்ரெல்லாவின் சதை தங்கைகள் மகிழ்ச்சியில் துள்ளினர். வாரக்கணக்கில் தங்கள் உடைகளை தயாரித்து நடன பயிற்சியும் செய்தனர். சிண்ட்ரெல்லா அவர்களை பார்த்து கொண்டே சோகமுள்ள புன்னகையுடன் தானும் அந்த விருந்தில் கலந்து கொண்டு தன் தாய் சொல்லிக் கேட்ட மாயக் கதைகளின் சிறு அனுபவமாவது பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் அவளின் சதைத்தாய் சிண்ட்ரெல்லா வீட்டிலேயே இருந்து வேலைகளை செய்ய வேண்டும் என்று உறுதியாக கூறினாள். விருந்தின் இரவு வந்தது. சிண்ட்ரெல்லா பழைய உடைகளில் தனியாகவே இருந்தாள். அவளின் சதை தங்கைகளும் சதைத்தாயும் அரண்மனைக்கு சென்று விட்டனர். அடுப்பருகே அமர்ந்து கண்களில் கண்ணீருடன் தன் தாய் சொன்ன மாய உலகின் சுவையை ஒருமுறை அனுபவிக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். அப்போது திடீரென்று அறையை மென்மையான இனிய குரல் ஒன்று நிரப்பியது. அது அவளின் தேவதை தாய். மெல்லிய ஒளியால் சூழப்பட்ட அழகான உருவமாக அவள் தோன்றினாள். என் குழந்தையே, ஏன் அழுகிறாய் என்று தேவதை தாய் கேட்டாள். சிண்ட்ரெல்லா தானும் விருந்துக்குச் செல்ல விரும்பியதையும் ஆனால் சதைத்தாய் அவளை அனுமதிக்கவில்லை என்பதையும் சொல்லி அழுதாள். தேவதைத்தாய் சிரித்துக்கொண்டு, கவலைப்படாதே என் குழந்தையே, நீ விருந்துக்கு செல்லுவாய் என்றாள். தன் மந்திர குச்சியை அசைத்தவுடன் சிண்ட்ரெல்லாவின் கிழிந்த உடைகள் அழகிய ராஜகுமாரி உடையாக மாறின. அவளின் கால்களில் நட்சத்திரங்களைப் போல மின்னும் கண்ணாடி செருப்புகள் தோன்றின. ஒரு பூசணிக்காயை அழகான ரதமாகவும் எலிகளை அழகான குதிரைகளாகவும் மாற்றி அவளை அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்தாள். சிண்ட்ரெல்லா தேவதைத்தாய்க்கு நன்றி சொல்லி மந்திர ரதத்தில் ஏறினாள். அரண்மனைக்கு வந்தபோது அவள் உண்மையிலேயே ஒரு அரசகுமாரி போல உணர்ந்தாள். அவளின் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. சிண்ட்ரெல்லா நடன அரங்கில் நுழைந்ததும் முழு அரங்கமும் அமைதியாகிவிட்டது. அவளின் அழகால் கவரப்பட்ட இளவரசர் அவளிடம் வந்து அவளுடன் நடனமாடினார். அது கனவு போல இருந்தது. சிண்ட்ரெல்லா தன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் நேரம் வேகமாக சென்றது. திடீரென்று அரண்மனை கடிகாரத்தின் ஒலி அவளுக்கு கேட்டது. நள்ளிரவின் முதல் மணி அவளுக்குள் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. தேவரை தாயின் எச்சரிக்கை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் இளவரசரிடம் அவசரமாக விடைபெற்று அரண்மனையிலிருந்து ஓடினாள். பெரிய படிக்கட்டில் இறங்கும்போது அவளின் ஒரு கண்ணாடி செருப்பு கழன்று விழுந்தது. அதை எடுக்க நேரமில்லாமல் ஒரு செருப்புடன் அவள் இருளில் மறைந்தாள். அவளின் அழகிய உடையும் மந்திரமும் மறைந்து மீண்டும் பழைய உடைகளாக மாறின. ஆனால் அரண்மனையில் கழித்த அந்த மாயமான இரவின் நினைவு மட்டும் அவளுடன் இருந்தது. அடுத்த நாள் அந்த கண்ணாடி செருப்பின் உரிமையாளரை கண்டுபிடிக்க இளவரசர் உறுதி செய்தார். அவர் தன் சேவகர்களுடன் நாட்டை முழுவதும் சுற்றி ஒவ்வொரு வீட்டிலும் அந்த செருப்பு யாருக்கு பொருந்தும் என்று பார்த்தார். சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்கு வந்தபோது அவளின் சதை தங்கைகள் ஆவலுடன் செருப்பை அணிய முயன்றனர். ஆனால் அது அவரவர்களுக்கு பொருந்தவில்லை. சிண்ட்ரெல்லா இதை ஒதுங்கி நின்று பார்த்தாள். பின்னர் தைரியத்துடன் முன்னே வந்து, நான் முயற்சி செய்யலாமா என்று கேட்டாள். இளவரசர் சம்மதித்தார். சிண்ட்ரெல்லா தன் காலையை அந்த கண்ணாடி செருப்பில் வைத்ததும் அது சரியாக பொருந்தியது. இளவரசரின் கண்கள் மகிழ்ச்சியில் ஒளி வீசியது. விருந்தில் தன்னுடன் நடனமாடிய பெண் இவரே என்று அவர் உணர்ந்தார். சதை தங்கைகள் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் அவர்கள் அவளை எவ்வளவு கொடுமையாக நடத்தினாலும் சிண்ட்ரெல்லா கோபப்படவில்லை. கனிவே உலகின் மிக முக்கியமானது என்று நம்பியதால் அவர்களை மன்னித்தாள்.
அவ்வாறு சிண்ட்ரெல்லாவும் இளவரசரும் மீண்டும் இணைந்தனர். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். வாழ்க்கையின் சவால்களை நல்லுணர்வும் கனிவும் வெல்ல முடியும் என்பதை நிரூபித்தனர்.